ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் கப் கேக் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மைதா கேக் விடவே இது நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட் நான் ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த 2 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நான் பீட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்கை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. விஸ்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு கூட நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முட்டை வந்து எப்போவுமே நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்து நான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் அப்படின்னா 150 கிராம் சர்க்கரை வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த முட்டையோட. இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 65 கிராம் வெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது தான், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே சேர்த்தல. நீங்கள் வந்து கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெயும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிடுங்க. இப்போது பீட் பண்ண வெண்ணெயை முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை மிக்சரோடு சேர்த்திடலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் முன்னாடி சளிச்சு வச்சுருந்த மாவு தான். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பேக்கிங் சோடா தேவையில்லை. உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட பால் 1/4 கப் எடுத்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கிறனால பால் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். நார்மல் கேக் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் இது திக்காக இருக்கணும். இப்போது இந்த மோல்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அவனில் வச்சிடலாம். அவனை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. எனக்கு இந்த மோல்டில் 8 கேக் தான் செய்ய முடிஞ்சிச்சு. அதனால் நான் 2 பேட்சாக வச்சுக்கிட்டேன். இந்த ஒவ்வொரு கப்லேயும் நீங்கள் 3/4 இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 21 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இப்போது எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்ட்டு. இது கோதுமை மாவு சேர்த்துன மாதிரியே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.